அன்பு நேர்களே, நாம் ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் அஷாத் மௌலானாவின் ஒரு மிகப்பெரிய நகர்வுகளை சொல்லி வருகின்றோம். அந்த வகையில் 4ஆம் பாட்டுக்குள் வருகின்றோம். பகுதி 4. யானம் ஸ்டாலின், இவர் கிழக்கை சேர்ந்த ஒரு போராளி, முன்னாள் போராளி. 1990ஆம் ஆண்டில் இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியாவில் சிறிது காலம் தங்கிய பிறகு ஐரோப்பாவுக்கு சென்றவர் யானம். விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்த பிறகு பிள்ளையான் மற்றும் TMBPயில் இருந்த மற்றவருடன் நெருக்கமானவர் என்றும், இதற்கு காரணம் இவர்கள் இருவருக்கும் இடையில் பொதுவான ஒரு விடயம் கிழக்கு மாகாணம், அவரும் கிழக்கு என்பதால். அந்த வகையில் யானம் ஆசாத் மௌலானாவுடனும் ஒரு நல்ல உறவை வளர்த்துக் கொண்டார் என்றும், அவர்கள் பலமுறை சந்தித்தனர் என்றும், பிரான்சில் உள்ள யானத்தின் வீட்டிற்குள் 2 முறை சென்றிருந்த மௌலானா ஜெனீவாவில் அவருக்கு 6 மாத கால ஐநா திட்டம் ஒன்று கிடைத்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அதாவது ஆசாத் மௌலானா போய் சும்மா இருக்கல, பிரான்ஸ்ல இருந்துகிட்டு ஜெனீவாவுக்கும் போயிட்டு அப்படி 2க்கும் சுத்திக்கிட்டு ஐநாவில் முக்கியமான சில இடங்களை எல்லாம் கண்டு மனித உரிமை அமைப்புகளிடம் இந்த விடயத்தை பற்றி மிகப்பெரிய முறைப்பாடு குறை கொடுத்து மிகப்பெரிய நகரம் செய்திருக்கின்றார். ஆனால் பாரிஸில் வசிக்கும் யானம் 2021 பிரான்சில் இருந்த போது மௌலானா வாக்குறுதி அளித்த போதிலும் தன்னை தொடர்பு கொள்ளவே இல்லை என்றும் சொல்லுகின்றார் யானா. அதாவது, நான் ஐரோப்பா வந்தா உங்களோட தான் வருவேன், உங்களோட தான் தங்குவேன், உங்களோட எல்லாம் வேலையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இவர் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம அப்படியே இருந்தார். இதனால் யானம் குழம்பி போகின்றார், யோசிக்கின்றார். சுமார் 1 மாதம் கழித்து, அதாவது நம்மகிட்ட வாரண்டு எல்லா ஒப்புதலும் சொல்லிட்டு வேறு நம்மகிட்ட வராம எங்கடா போய்த்தார் என்று வேறு திண்டாடி கொண்டிருந்த நேரத்துல சுமார் 1 மாதம் கடந்து சுவிட்சர்லாந்தில் இருந்து ஈழ புரட்சிகர மாணவர் அமைப்பில் ஈரோஸில் இருந்த மற்றொரு முன்னாள் போராளியிடமிருந்து யானத்துக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. எப்படி வருகின்றது? மௌலானா பிள்ளையானை பற்றி ஏதோ மோசமாக சொல்ல தயாராகி கொண்டிருந்ததாகவும், மேலும் அவர் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுகின்றார் என்றும், அதற்காக ஆவலாக இருப்பதாகவும் யார் சொல்றா? ஈரோஸில் இருந்த ஒருத்தர் யானத்தில போட்டு கொடுக்கிறார். யானம் இதுல அதிர்ச்சி அடைகின்றார். உடனே யானம் என்ன செய்கிறார்? பிள்ளையான தொடர்பு கொள்ளுகின்றார். அங்கு பிள்ளையானும் திகைத்து போகின்றார். அப்ப யானும் திகைத்து போகின்றார்கள், பிள்ளைக்குட்டியும் திகைத்து போகுது. மௌலானாவின் திருமண சிக்கல்களை தவிர வேறு எதையும் பிள்ளையானால் யோசிக்க முடியவில்லை என்றும் யானம் சொல்லுகின்றார். பிள்ளையான் புலிகள் அமைப்பிலிருந்து விலகி பிரதான அரசியலில் நுழைந்த பின்னரே மௌலானா அவருடன் கூட்டணி அமைத்ததால் தனது முன்னாள் உதவியாளர் என்ன சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க கூடும் என்றும் பிள்ளையானால் யோசிக்க முடியவில்லையாம். இது மிகவும் முக்கியமானதாக இருந்தது என்று யானம் ஒரு தொலைபேசி நேர்காணலில் கூறியிருக்கின்றார், ஒரு இந்தியாவிடம். இதுவும் ஒரு செய்தியா. பின்னர் மௌலானாவின் அதிர்ச்சி கூட்டும் அறிக்கைகள் பொதுமக்களுக்கு தெரிய வந்த போது அவற்றில் எதையும் பிள்ளையானும் என்னால் தொடர்பு படுத்த முடியவில்லை என்றும், பிள்ளையான் மற்றும் இலங்கை உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலி ஆகியோர் மீதான பிள்ளையானின் குற்றச்சாட்டுகளை குறிப்பிடுகின்றார் யானம். ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளுடன் பிள்ளையானுக்கு மறைமுகமாவது தொடர்பு இருந்திருந்தால் மௌலானாவின் நோக்கங்களை பற்றி நான் அவரிடம் சொன்ன கடமை அவர் நடுங்கி இருப்பார் என்றும், அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று யானம் சொல்கின்றார். இதை நாம நம்ப தயாரா இல்லை. இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சாலியிடம் இஸ்லாமியவாதியான ஜஹரான் காசிமை அறிமுகப்படுத்துமாறு 2018 ஜனவரியில் சிறையில் இருந்த போது பிள்ளையான் தான் தன்னிடம் கூறியதாக மௌலானா தனது சனல்போ தொலைக்காட்சி நேர்காணலில் கூறுகின்றார். அதை செய்ததாக மௌலானா கூறினார். மேலும் 2019 பிப்ரவரியில் ஜஹரானும் ஜாலையும் ஒரு தென்னந்தோப்பில் சந்தித்ததாகவும் கூறுகின்றார். அவர்களின் சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நீடித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இது புத்தளம் ஏரியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த சந்திப்பில் தான் கலந்து கொள்ளவை என்றும் வெளியே நின்று கொண்டிருந்ததாகவும் மௌலானா கூறுகின்றார். ராஜபக்ச சகோதரர்கள் மஹிந்த மற்றும் கோட்டபய மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இலங்கையில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்க விரும்புவதாக சாலை பின்னர் தன்னிடம் கூறியதாகவும் மௌலானா தெரிவிக்கின்றார். இது எவ்வளவு தூரம் பொய்யோ மெய்யோ நமக்கு தெரியலே. ஏனென்றால் ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர்
ஒட்டுமொத்தமாக உண்மையை சொல்லுவானா? அதை நாம சிந்திப்போம். 2019 ஏப்ரலில் கிழக்கு பகுதியில் கொடூரம் நிகழ்ந்த பிறகு தான் மீண்டும் பிள்ளையனை சந்தித்துள்ளதாக மௌலானா கூறுகிறார். குண்டுவெடிப்புகளில் கொல்லப்பட்ட தற்கொலை குண்டுசார்களில் ஒருவரான இஸ்லாமிய அரசின் இலங்கை கிளையின் தலைவர் ஜஹ்ரான் குறித்து அமைதியாக இருக்குமாறு பிந்தியவர் அவரிடம் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பாவில் தஞ்சம் கோரிய போது இனிமேலும் மௌனமாக இருக்க தனது மனசாட்சி அனுமதிக்காது என்றும் மௌலானா தெரிவித்துள்ளதாகவும் ஞானம் தெரிவிக்கின்றார். ஐரோப்பாவில் சிதறி கிடக்க முன்னாள் தமிழ் போராளிகள் மௌலானாவின் கூற்றுக்களை நம்ப முடியாதவை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் இவர் ஒன்றுக்கொண்டு முரண்பாட்டு வித்தியாசமாக கூறுகின்ற போது அவர்கள் அதை போராளிகள் நம்ப தயாராயில்லை என்றும் ஒரு தகவல் கசிந்த வண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக பிள்ளையான் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளின் சிலரை அறிந்திருந்தார் என்றும் அவர்களில் சிறையில் இருந்தார் என்றும் அவர்களின் தீவிரவாத சித்தாந்தத்தின் மீது அவருக்கு எந்த அனுதாபம் இருக்கவில்லை என்றும் ஞானம் கூறுகிறார். உண்மையில் இந்த முஸ்லிம்களுக்கும் சில தமிழர்களுக்கும் இடையே சிறையில் மோதல்கள் நடந்தன என்றும் பிள்ளையான் அதை பற்றி தனது புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். 2019 ஈஸ்டர் தாக்குதல் நடந்த போதிலும் தனக்கு தெரியும் என்று பின்னர் கூறியதை அவர் இலங்கை அதிகாரிடம் தெரிவிக்கவில்லை என்பதை மௌலானாவின் சொந்த கூற்றே உறுதிப்படுத்துகிறது. முன்னாள் போராளிகளின் அனுமானம் எளிமையானது. சாலையிடம் யாரையும் அறிமுகம் செய்து வைக்குமாறு பிள்ளையான் மௌலானாவிடம் ஒருபோதும் கூறவில்லை என்றும் அதன் அடிப்படையில் மௌலானா கூறும் வேறு எதையும் உண்மையாக இருக்க முடியாது என்றும் தெரிவிக்கின்றார் ஞானம். இலங்கை பாதுகாப்பு படைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நன்கு அறிந்த முன்னாள் போராளிகள் ஒரு மூத்த புலனாய்வு அதிகாரியான சுரேஷ் சாலே ஜஹ்ரானை சந்திக்க பிள்ளையான் அல்லது மௌலானாவின் உதவியை நாடியது நம்ப முடியாது என்று கூறுகின்றார்கள். ஒருவேளை அவர் அந்த இஸ்லாமியவாதியை சந்திக்க விரும்பி இருந்தாலும் அதை பற்றியும் அவர்கள் சந்தேகம் கொள்கின்றார்கள். உண்மை என்னவென்றால் இந்த இஸ்லாமியவாதிகளில் பலர் இலங்கை ராணுவ புலனாய்வுக்கு நன்கு அருகுமானவர்கள் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு தமிழ் வட்டாரமும் சொல்லுகின்றது. தீவின் கிழக்கு பகுதியில் விடுதலை புலிகளுக்கு எதிராக ராணுவம் அவர்களை பயன்படுத்தியது. சுரேஷ் சாலே ராணுவ புலனாய்வு தலைமையை தாங்கினார். இவர்களில் ஒருவருக்கு அவர் அறிமுகம் தேடினாரா என்பதும் நம்ப முடியாது இருக்குதுன்னு சொல்லுகின்றார்கள். ஒரு காலத்தில் EPRLF இருந்த மற்றொரு முன்னாள் போராளி சுரேஷ் சாலி போன்ற அனுபவம் வாய்ந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி ஈஸ்டர் சதி திட்டத்தின் பின்னணியில் உள்ளதாக கூறப்படும் ஒரு பெரிய திட்டத்தை மௌலானாவிடம் உளறி கொட்டுவார் என்ற கூற்றை தன்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்று முன்னாள் போராளிகள் ஐரோப்பாவிலிருந்து தெரிவிக்கின்றார்கள். ஐரோப்பாவில் மௌலானாவை சந்திக்க திட்டமிட்டிருந்த முன்னாள் போராளிகள் ஐரோப்பாவில் தனது தஞ்சம் கோரும் கோரிக்கையை வலுப்படுத்தும் அதே வேளையில் நீண்ட காலமாக விடுதலை புலிகளை எதிர்த்த அல்லது சவால் விடுத்த தனிநபர்களை குற்றவாளியாக்கும் ஒரு கதையை புனைவதற்கு யாரோ ஒருவர் அல்லது ஒரு குழுவினர் அவருக்கு உதவியதாக நம்புகிறார்கள். ஒரு முஸ்லிமாக அவர் இன ரீதியாக ஒடுக்கப்பட்டதாக கூறியிருக்க முடியாது என்றும் அவர்களில் ஒருவர் கூறுகின்றார். ஈஸ்டர் தினத்தன்று பயங்கரவாதத்தை கட்டபிடித்து விட்ட இஸ்லாமிய தீவிரவாதிகள் மீது அல்லது சுரேஷ் சாலி மீதோ ஏன் பிள்ளைகள் மீதோ கூட தங்களுக்கு எந்த அன்பும் இல்லை என்பதை முன்னாள் போராளிகள் தெளிவுபடுத்துகின்றனர். மௌலானாவை நம்புவதாக அவரது கூற்றுக்களை ஆதரிக்க உறுதியான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அதுவரை அவரது கூற்று ஐரோப்பாவில் தஞ்சம் கோரி செய்யப்பட்ட ஒரு கூற்றாகவே இருக்கும் என்றும் ஐரோப்பாவில் உள்ள முன்னாள் போராளிகள் மௌலானாவின் ஈஸ்டர் குண்டுபிடிப்பு கூற்றுக்கு கேள்வி எழுப்புகின்றனர். சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையாண்டும் அவரது முன்னாள் உதவியாளர் ஆசாத் மௌலானா ஐரோப்பாவிலிருந்து சில பிரச்சனைகளை கிளப்ப திட்டமிடுகிறார் என்றும் முதலில் கூறப்பட்ட போது அவரது உடனடி எதிர்வினை உண்மையானவா அது என்னவாக இருக்கும் என்பதையும் அவர்கள் தீர்மானிக்கவில்லை. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையானால் முகமது ஹன்சீர் முகமது மிஹ்லர் என்ற மௌலானா தனது சொந்த குடும்ப பிரச்சனைகளால் அனுபவித்த மலை போன்ற சிரமங்களை மட்டுமே நினைவு கூற முடியும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஐரோப்பாவில் இருக்கின்ற முன்னாள் போராளிகள் ஆக ஒன்று கொண்டு முரண்பட்ட கதைகளை இவர் கூறி வருகின்றதாகவும் இவர் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில்லை, ஆனால் இவருக்கு ஒரு விடயம் இவர் கொஞ்சம் ஆள் சேர்த்து கொடுத்ததுதானே மனசாட்சி உறுத்தவில்லை என்று சொல்லுகின்றார். முன்னுக்கு முரண்பட்ட கதைகளையும் சொல்லுகின்றார். ஆனால் ஒன்று, இதனால் ஷனல் போ நல்ல கோடி பார்த்துட்டான், அதொன்று உண்மை. இவருக்கு என்ன கிடைச்சோ நமக்கு தெரியல. இதுகளை வச்சு இந்த தமிழ் டயஸ்போராக்களிடம் ஒரு நல்லவனாகவும் பணம் சம்பாதிக்கவும் பார்த்தார் என்பதும் ஒரு உண்மை. இப்பொழுது இவர் சிஐடி, அதாவது எங்க சுவிஸில் வைத்து இதற்கு கொடுக்கப்பட்ட சாட்சிகளை
இந்த ஹாரிஸ் என்பவர் முறியடிக்க போகின்றார் எங்க நீதிமன்றத்திலே. விசாரணைகள் சுரேஷ் சாலிக்கு எதிராக வருகின்ற போது மஹிந்த அண்ட் கம்பெனியால் நிறுவப்பட்ட ஹாரிஸ் என்பவரால் நிச்சயமாக இது உடைக்கப்பட போகின்றது. சட்டம் ஒரு இருட்டறை என்பதற்கு இது சவாலாக அமைய போகின்றது. ஆக இது எப்படி பார்த்தாலும் இப்ப அடிச்சு விடுறாங்க, நாளை கைது, அந்த கைது, அவன் கைது, இவன் கைது, ஒன்றுமே நடக்காதுங்க. உறுதியா வச்சுக் கொள்ளுங்க, உறுதியா எழுதி கொள்ளுங்க. இது ஒன்றுமே இல்லை. சுரசாலியோட முடியலாம், ஒன்று சுரசாலியே சாவடிக்கப்படலாம் அல்லது அவரோட முடியலாம். இதுக்குள்ளேயும் நிறைய வில்லங்கம் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் மிகப்பெரிய ஒரு செயின் தொடர் குறும்பு இருக்குது. சுரேஷாலி வாய் திறக்கணும். சுரேஷாலி தான் மகாமுலக்காரி என்றால் அவர் வாய் திறக்கணும். இல்லை அடிச்சு உதைச்சு அது உண்மைடுங்க, அடிங்களேன், அடிங்க, உதைங்க, மிதிங்க, சித்திரவதை எல்லாம் நீங்க வளமையா செய்யறதானே செய்யுங்க. செய்யாம எடுக்க முடியுமா? வளமையா செய்யறத செஞ்சுட்டு போங்க. குண்டு சொக்குத்துங்க, நகத்தை கலட்டுங்க, குரட்டை கொண்டு போங்க. அப்புறம் குதவாயில அந்த வேலிக்கு போடுற அந்த என்னது பயர், அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கையில குத்துற கம்பியாப்பா, அதெல்லாம் போடுங்க. இதெல்லாம் போட்ட நீங்க செய்யுங்க, செஞ்சு உண்மை எடுங்க. அதை விட்டுப்பட்டு சும்மா நாள் போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறல. சுரேஷாலியும் வெளியே வந்துடும், அது சம்பந்தமான பிள்ளைக்குட்டியும் வெளியே வரும். நாள் கொஞ்சம் போகும், 2 மாசமும் போகலாம். ஆக ஈஸ்டர் குண்டுபிடிப்புல கரை சேராத ஒரு ஓட்டை படகாக தொடர்ந்து அது பயணிக்க போகின்றது. ஆளாளுக்கு அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் கேளுங்க, உங்க தலையெழுத்து சொல்லுங்க, நம்ம தலையெழுத்து. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.